ஹே கைஸ், எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ ராகுல், இந்தமாரி நான் வந்து இந்தமாரி ஈவெண்ட்ஸ்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், என் கம்பெனி ப்ராடக்ட்ஸை பற்றி வந்து ஒரு ஸ்டால் போட்டு அப்படியே பிரம்மாண்டமாக எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. என் கம்பெனி அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும், நான் என் கம்பெனி அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே பண்ணுங்களேன் அப்படின்றதுக்கு வந்து அவர் சொன்னது வந்து, ராகுல் என் கையில் காசு இல்லை, அது வந்து 1 லட்சம் கேட்குறாங்க, 2 லட்சம் கேட்குறாங்க, அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லை, அது இல்லாமல் அந்த ஸ்டாலுக்கு வந்து நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 3 lakhs ஆகிடுமே அப்படின்னாரு. சரி, ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, காசே இல்லாமல் இந்த வேலையை எப்படி நான் பண்ணுறது நான் சொல்லித்தரேன், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதை தான் நான் ஆக்சுவலி பண்ணேன். கோயம்புத்தூரில் எங்கிட்ட வந்து அவ்வளோ காசு நான் அதுக்கு செலவு பண்ண வேணாம், எனக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு நாளுக்குள்ளார நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ இது நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது உங்கள் ஐடியாஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்கம் டு Raghulan, சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி விடுங்க, உள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து, எப்போவுமே கைஸ் ஒரு ப்ராடக்ட்டோ கம்பெனியோ மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப உங்கள் கையில் இருக்க காசு எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்க கொடுத்துட்டு யோசிங்க. ஏன்னா கையில் காசு இருந்தால் ஈஸியஸ்ட் வேல மார்க்கெட்டிங் பண்ண யோசிப்பீங்க, உழைப்பே போடாமல் மார்க்கெட்டிங் பண்ண யோசிப்பீங்க. அப்போ என்ன ஆகணும்னா, யாரோ ஒருத்தங்க உழைப்புக்கு ப்ளஸ் நீங்கள் போடுவீங்க, காசை போடுவீங்க. ஸோ யூ ஸ்பெண்ட் ஸோ மச் மணி. உழைப்பே இல்லைனா ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பீங்க. நீங்கள் இந்த உலகத்தில் மெக்டானல்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூனிக்காக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். அந்த ஒரு கஞ்சத்தனம் தான் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாஸ் வரதுக்கான ஒரு முக்கிய காரணம். ஸோ இந்த வீடியோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஈவெண்ட்டுக்கு போனோம், அதெல்லாம் பண்ணோம். பட் அதெல்லாம் ஏன் பண்ணோம் அப்படின்னா, காசு இல்லை ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து, காசு இல்லாமல் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளார நம்ம ஒரு விசிட்டராக தானே போகிறோம், அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், அந்த ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வந்து என்னோட டெக்னாலஜி கம்பெனிக்காவோ, என்னோட இம்போர்ட்ஸ் கம்பெனிக்காவோ, என்னோட வர்ச்சுவல் ஆஃபீஸ் கம்பெனிக்காவோ ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் என் கம்பெனியை பற்றி பேசி, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறது. செகண்ட் வந்து, அவங்க கிட்டக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுப்பீங்க. இந்தமாதிரி என் கம்பெனி நேம் இது தான், என்னோட இது தான் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. எப்போவுமே வந்து அது பக்கத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் சைன் போட்டு விடுங்க. ஏன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு 5 days கழிச்சோ இல்லை 1 month கழிச்சோ அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து அவங்க கால் பண்ணி எதாவது பேசுவாங்க. அப்படி பேசுகிறப்ப எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் சைன் இருக்கோ அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அதில் நீங்கள் இன்னொரு நம்பராக இருப்பீங்க, அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, யார்கிட்ட பேசினா என்ன பேசணும்னா ஞாபகம் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து, அதேமாதிரி அவங்களோட ஸ்டாலுக்கு நீங்கள் போகிறப்ப அவங்க மேலே அக்கறை இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் காட்டணும். ஸோ முக்கால்வாசி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்களோட ப்ரௌசரில் இருக்க சின்ன கரெக்ஷனோ இல்லை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமோ, அவங்க ப்ராடக்ட்டில் இருக்க ஒரு யூனிக்னஸோ அதை எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணுவேன். அதை அப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கம்பெனியை பற்றி, ப்ராடக்ட்டை பற்றி பேசுனீங்க அப்படின்னா அவங்க நிஜமாலுமே ஆர்வத்தோடு கேட்பாங்க. ஸோ தட்ஸ் another thing. அண்ட் அதே மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் போகிறப்ப, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் போகிறப்ப அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ், கான்டாக்ட்ஸு, அவங்ககிட்ட போய் ஒரு இன்ட்ரடக்ஷனை அவங்க லிங்க்டின்ல ஆட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இந்த ஒரு இதுதான் அவங்க வேலையே, இதுதான் ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது மட்டும் அவங்க நிறுத்த மாட்டாங்க, அடுத்து இன்னொரு ஈவெண்ட் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவள் பண்ணுறப்ப டேரெக்டாக அவங்ககிட்ட நீங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் கேட்க முடியும். இல்லை இன்னொரு கம்பெனி கூட சேர்ந்து நான் ஸ்டால் போடுறேன், என்னோட ஃப்ரெண்ட் கம்பெனி இருக்குது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்டால் போடுறோம், இந்தமாரி எக்ஸ்க்ளூசிவாக, அதாவது அவங்க ஜென்ரிக்காக அவங்க டெம்ப்ளேட்டில் போட்டிருக்கவே மாட்டாங்க, இந்தமாரி ஒரு விஷயம் இருக்குன்னு போடவே மாட்டாங்க. பட் நீங்கள் டேரெக்டாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி இந்தமாரி ஒரு விஷயத்தை நெகோஷியேட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல், இப்போ இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ், என் பசங்க கூட எல்லாரும் கூட நான் போனோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து எங்களோட பிஸ்னஸ் கார்டு கொடுக்குறது, கிட்டத்தட்ட 500 பிஸ்னஸ் கார்டு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஒரே ஒரு நாளில். அண்ட் இது மட்டும் இல்லாமல், அந்த ஈவெண்ட்டில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து, ஒரு ஸ்டேஜில் போய் அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது. அது வந்து எல்லாருமே அங்கே பே பண்ணவங்க மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு 2 lakhs வந்து பே பண்ணவங்க மட்டும் தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து, அங்கேயே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 பேர் இருந்தாங்க. அவங்கள சுற்றி வந்து யாரோ ஒருத்தங்கள்ட்ட எங்களை வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். இந்தமாரி நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கேங்க, நான் ஒரு CEO, இதெல்லாம் வந்து சொன்னால் நம்மளை வந்து கொஞ்சம் மதிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி, அதே சமயத்தில் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு 2 minutes டைம் கொடுங்க, அண்ட் என்னோட ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும், இந்த க்ரௌடுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸை அவங்கள்ட்ட கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்ட்டு. அதில் எத்தனை பேர் நம்பலனாலும் யாராவது ஒருத்தங்க நம்பினா நம்மளுக்கு போதும். அதேமாரி ஒருத்தர் நம்பினார், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதோட ரிசல்ட்டு தான் நீங்கள் அடுத்து பார்க்குற வீடியோ. எங்களோட ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலே வெரி ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண, இண்டிஜினியஸை டெவலப் பண்ண Virtuatainment அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இது. அண்ட் ரஷ் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு கேம் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். முக்கால்வாசி கிரிப்டோ கேம்ஸ் நீங்கள் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா அது வந்து இட்ஸ் நாட் ஈக்குவலன் டு த மெயின் ஸ்ட்ரீம் கேம்ஸ்னு சொல்லுவாங்க, AAA கேம்ஸ்னுவாங்க. நாங்கள் டெவலப் பண்ண கேம் வந்து இட்ஸ் ஈக்குவலன் டு AAA கேம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் கிரிப்டோ வந்து இன்னும் போய் சேரல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி உங்கள் தலைக்கு மேலே என்னோட Virtuatainment இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என்னோட ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜியோ லொகேஷன் பேஸ்ட் ஏர் ட்ராப் அப்படின்ற ஃபீச்சர் வந்து இந்தியாவில் டெவலப் பண்ண எங்களோட ஆப்பில் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி கோயம்புத்தூரில் நாங்கள் ஏர் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து வேறு எந்த ஒரு கிரிப்டோ கரன்சிஸிலும் கிடையாது. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் மை ட்ரைலர். அண்ட் இதுக்காக நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.5 crores டெவலப் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ஆல் மை ஹார்ட் அண்ட் மணி. அண்ட் ஒரு 23 people இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லுக் அட் அவர் எஃபர்ட்ஸ்.
ஸோ எனக்கு கிடச்சது 2 மினிட்ஸ். அந்த 2 மினிட்ஸில் வந்து அந்த க்ரௌடு நின்று என்னை பார்த்து நான் என்ன சொல்கிறேன்றதை கேட்க வச்சதுக்கு ஜஸ்ட் கஞ்சத்தனம் மட்டும்தான் காரணம். அட் த சேம் டைம் வந்து எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வந்து நிறைய பேருக்கு அதோட வேல்யூ தெரிலாங்க வந்தவங்களுக்கு. எல்லோரும் கஷ்டப்பட்டு வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் தான். பட் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு வரது வந்து காசு கொடுத்து அந்த ஸ்டால் போட்டுட்டோம், எனக்கு அதனால் இந்த பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போயிட்டாங்க. பட் எனக்கு வந்து நான் ஸ்டால் போகிறதுக்கு காசு கொடுக்கல, நான் ஒரு விசிட்டராக தான் அங்கே போனேன். ஸோ அப்படி போகிறப்ப எனக்கு அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ எனக்கு அது அங்கே கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இட்ஸ் லைக் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்தமாரி காசு இல்லைனா என்னென்ன பண்ணலான்னு இருக்குல்ல, ஜஸ்ட் an ஐடியா. ஓகே, we'll catch up again in another video. Thanks guys and cheers. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஆப் நேம் வந்து Virtuaswap. நீங்கள் ஆப்பிள் ப்ளே ஸ்டோர்லேயும் கூகுள்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி வந்து ஏர் ட்ராப் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. அண்ட் யூ ஷுட் பி ஏபிள் டு கெட் ஃப்ரீ கிரிப்டோஸ். தேங்க்யூ.